வந்து விஜயா வந்துடுறாங்க. இந்த மீனாவை பாரேன் ஏதாவது தண்ணியாக பிடிச்சி வச்சிருக்காளா அப்படிங்கிறாங்க. உனக்கு வேணா நீ போய் பிடிச்சிக்கிட வேண்டியதானே அண்ணாமலை சொல்கிறாரு. சரின்ட்டு அந்நேரம் விஜயம் வெளியில் வந்துடுறாங்க. தண்ணியை பிடிக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே வந்து பார்த்தா ஸ்ருதி வந்து டைனிங் ஹாலில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னம்மா ஸ்ருதி இந்த நேரத்தில் வெளியில் உட்காந்துருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி லைட்டாக பசிச்ச மாதிரி இருந்துச்சு, அதனால் பிரியாணி ஆர்டர் போட்டேன். அதுவும் நைட் நேரம் பிரியாணியானே. ஆமாம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. சரி உட்காந்து சாப்பிடு அப்படிங்க. நீங்களும் சாப்பிட்டு பார்க்குறீங்கண்ணே. நானா நைட் நேரமா அப்படின்னு விஜய் யோசிக்கிறாங்க. சாப்பிடுங்க ஆண்டி, இந்த கடையில் நல்லாயிருக்கும், எப்போவுமே நான் அந்த கடையில் தான் வாங்குவேன், நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி எனக்கும் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது, குடும்பம் நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு அவங்க சாப்பிட்றாங்க. இந்தாங்க அப்படிங்கிறதையும் ரவி எங்கம்மா அவன் நல்லா படுத்து தூங்கிட்டான், வாங்க நம்ம மாதிரி ஷேர் பண்ணிக்கிடுவோம் அப்படின்ட்டு சாப்பிட்றாங்க. லெக் பீஸ் எடுத்து வைக்கிறாங்க. இல்லைம்மா நீ தான் வயசு பொண்ணு, நீ வேணால் லெக் பீஸை சாப்பிட்றேனே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, பரவாயில்ல, நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன், இந்தாங்க நீங்களே சாப்பிடுங்க அப்படின்ட்டு லெக் பீஸை கொடுக்குறாங்க. ஆமாம் லெக் பீஸு சாப்பிட்ற நேரம் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு முத்து இங்கே மணக்கிறாரு. 2 பேரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து மீனா